எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு முறை கர்நாடகா ஹூப்ளியில் இருக்க ஒரு கிராமத்தோட டீ கடையில் நைட்டு டிஃபனாக நம்ம பாரம்பரிய உணவான இந்த ரெசிபியை தான் சாப்பிட்டோம். சட்னி, மிளகா பொடி, சாம்பார், குருமான்னு எதுவுமே இல்லாத அவுட்ஸ்டாண்டிங் டேஸ்ட் கொடுக்குற இந்த ரெசிபி நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இருந்தாலும் அந்த கடையில் நம்ம சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்பவே வித்தியாசமாக அருமையாக இருந்தது. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்ன்ட்டு அந்த கடைக்காரம்மாயிட்ட நம்ம கேட்கும்போது ஒரு சின்ன வித்தியாசத்தோட வழக்கமான முறையில் தான் அதை செஞ்சுருந்தாங்க. ஆனால் அந்த டேஸ்ட்டோட காரணமே அந்த சின்ன வித்தியாசம் தான். நாங்கள் இந்த வீடியோவை நம்ம அதுக்கெல்லாம் முன்னாடியே எடுத்ததால் இந்த வீடியோவில் நம்மளோட ரெகுலர் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான் இருக்கும். இருந்தாலும் அந்த கடைக்காரமாக நம்ம கிட்ட சொன்ன அந்த சின்ன டிப்ஸை இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்பெஷலாக இன்னொரு வீடியோவை அதுக்காகவே நம்ம போடுவோம். அம்மா சமையலோட கலகலப்பான இந்த வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. என்ன அரிசி இது? எதுக்கு ஊற வச்சிருக்கீங்க? இது சாப்பாடு அரிசி. இது வந்து உப்பு உருண்டை சொல்லுவாங்க, அந்த காலத்து டிஷ்ஷு. ஓகே, இந்த டிஷ்ஷு ஒரு இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். இது எதுவுமே தொட்டுக்க சட்னி எல்லாம் இல்லாமல் எதுவுமே தேவையில்லை. இதுக்கு கடலைப்பருப்பு தேங்காய் எல்லாம் போடுறோம்ல, ஆமாம், அதனுடைய டேஸ்ட்டே போதும். இதுக்கு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அந்த அரிசியை? இது ஒரு 2 மணி நேரம் ஒன்றா போதும். அரிசி அது 2 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். ஊறட்டும், 2 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். 2 hours later. உப்புருண்டைக்காக அரைப்பதற்கான அரிசி. துருவிய தேங்காய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தாளிக்க, கடலைப்பருப்பு, உளுத்தம் தாளிக்க, கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, உப்பு போட்டு போடுவேன். ரவை அரைச்சி தேங்காய் பாலாட்டம் இருக்குது. கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைணும், கொஞ்சம் ரவையா தெரியுதா? குழுங்கு அரிசி, இது சாப்பாடு அரிசி, பச்சை அரிசியில் கூட ஜவ்வு ஜவ்வு எப்படி இருக்கும்? ஜவ்வு ஜவ்வு ஜவ்வு. எதற்காக எண்ணெய்? தாளிப்பதற்கு எண்ணெய், மிளகா, கடுகு, சீரகம். கடுகு உச்சப்படும். கருவேப்பிலை மோர் குழம்பு தயார். மோர் குழம்புடா. வேற என்ன? தயிர் சாதமா? இல்ல, நீங்க அப்படியே இதை குத்துருங்க. நாளைக்கு காலைல பெருமாள் கோயிலாண்டு எத்தனை போய் குத்து இதான் தயிர் சாதம் கொடுத்துருங்க. வெங்காயம் போட்டுக்கோ. ஓகே, என்ன வச்சு சாப்பிட்டுக்கிறீங்க நீங்க? கிண்டல் பண்றீங்க. பார்க்க அப்படிதான் இருக்கு. இப்ப தயிர் சாதம்னு சொன்னா யாரும் அம்மா இருப்பாங்க. தாயே தாயே, இதை தயிர் சாதம்னு சொன்னா யாரும் நம்பாம இருப்பாங்களா? இல்லையா, அதுல இதே மாதிரி கருவேப்பிலை, அந்த பருப்பு கல்லப்பட்டுலாம் போட மாட்டாங்கல்ல. அப்படியா? போடுவாங்க சில பேரு. தயிர் சாதத்துல நான் போட்டு பார்த்த மாதிரி ஞாபகமா இருக்கு. ஆக மொத்தத்துல ஏதோ ஒரு பருப்பு வகையறாக்கள் இருக்கும். அது என்னன்னு நம்மளுக்கு தெரியும். கல்லப்பருப்பு வந்து கூட போட மாட்டாங்க. பச்சை மிளகா, இஞ்சி தூள், சீரகம், இதெல்லாம். வெள்ளையா இருக்கு, கலர்ஃபுல்லாகலாம் இல்ல. மிளகா, இந்த கருவேப்பிலை, இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு,
இதெல்லாம் பார்க்கறது கலர்ஃபுல்லா இல்லை. ஓ ஓ ஓ அதே கலர்ஃபுல்னு சொல்லுவாங்களா? ஆமாம் அப்போ கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. உழுந்து விழுந்து சிரிக்கிறதுன்னு அது இதுதானா மேடம்? அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. சூடு ஆரட்டும். இதில் வந்து கடைசியில் தேங்காய் பொடி. ஏன்னா இது இப்பயே சாப்பிட போடுறதுதான், அதனால அதுக்கு தேங்காய்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. பச்சை பதத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லதாக இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஏன்னா சூட்டில் தானே போடுறோம். ஆமாம், இந்த தேங்காய் எப்படியோ அதை அவிப்போம். ஆமாம், அவிச்சு சும்மாவே சாப்பிடலாம். அது சரி. இந்த மாவையா தெய்வமே இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறோம்? வேக வச்சு சாப்பிடணும். அது சரி. மாவை சாப்பிட்டா இல்லை சும்மாவே சாப்பிடலாம். நான் கூட அந்த மாவை 10 தடவை தரக்க வேண்டிய நிலமை வந்துடும். ஐயோ கொஞ்சம் ஆட்டம் ஃபேன் போட்டுக்கோ. உப்பு மாவாக இருந்தது, உப்பு உருண்டை அப்படிங்கிறீங்களா? ஓகே. உள்ள நான் ஒரு மிளகா வைக்கணுமோ? ஆமா, மிளகா அப்புறம் வேஸ்ட்டுக்கு போட்டுருவாங்கம்மா. அது சரி. காரம் அது இறங்கிட்டோம், நம்ம வெந்தோடனே அதை எடுத்து போட்டா தெரியாது, உள்ள காரம் எல்லாம் இறங்கிடும். அதாவது மக்கன் பேடா நடுவில் முந்திரிலாம் வைக்கிற மாதிரி நீங்க காஞ்ச மிளகா. ஆமா, நல்லா இருக்கும் இந்த டேஸ்ட், காரம் எல்லாம் உள்ள இறங்கி. இப்போது அந்த டிப்ஸுக்கு வரும். வழக்கமாக உப்புருளையில் நம்ம வீடுகளில் தேங்காவை பொடியாக துண்டு பண்ணி போடுவாங்க. சிலர் அது பல்லில் மாட்டோம்னு நாம் இப்போ பண்ண மாதிரி துருகி போடுவாங்க. ஆனால் அந்த கடை உருளைகளில் நம்ம கண்ணுக்கு தேங்காவே மட்டுப்படலை. காரணம், தேங்காவை நல்லா அரைச்சி அந்த பாலை உப்புருளைக்காக அடுப்பில் மாவு கிண்டும் போது சேர்த்துருக்காங்க. அப்போது உருளை முழுவதுமாக அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்ததுங்க. மறக்காமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக ஸ்பெஷலாக நம்ம இன்னொரு வீடியோ போடுவோம். ஏற்கனவே நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருந்தா அதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்க. இட்லி குண்டானில் தண்ணி எதுக்கு? அது அவிக்கிறதுக்கு. அது ஒன்றும் கொஞ்ச நேரம் ஆகுமே பிடிக்கிறதுக்கு. அதுக்கிட்ட தண்ணி காஞ்சா கரெக்டாக இருக்கும். தண்ணி காஞ்ச பிறகு தான் இட்லியும் ஊற்றணும். எந்த ஒரு பொருளும் தண்ணி காஞ்ச பிறகு செஞ்சாலும் நல்லது. ப்ரீ ஹீட் மாதிரி இந்த ஓவனில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்து தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. அந்த பக்கம் உப்புருண்டைக்கான மாவையும் பிடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து பாரம்பரியமான உணவு. நம்ம உப்புருண்டை, தவறடை இதெல்லாம் சொல்றது பாரம்பரியமான. அப்போ நாங்களாம் அப்போ சின்ன வயசுலேயே சாப்பிடுவோம். எங்கள் அம்மா வந்து அப்போலாம் உரல்ல தான் ஊற்றுவோம். இப்போ தான் மிக்ஸி ஆயிடுச்சு. அது மேலே ஊற வச்சு அதுக்கு மேலே காய்ச்சி இந்த மாதிரி பருப்பு தானே அப்போ அடுப்பு. ஆமாம், அடுப்பு வச்சு உருளை உருளையாக உப்புருண்டை பிடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் இவனுங்களை அவிக்கிறது தான் வேலை. அவிச்சு விடுவோம், மொத்தமாக அவிச்சு விடுவோம். அந்த ஒன்று வைங்க. ப்ரீ ஹீட் ஆயிடுச்சா? தண்ணி காஞ்சிச்சுனால எவ்வளோ நேரம் வேகணும்? 20 நிமிஷம் வேணும். ஓகே, 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இவங்களை பிரித்து தின்னுடுவோம். மீடியம்லேயே இருக்கட்டும், ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது. நான் உள்ளெல்லாம் வேகணும்ல. 20 நிமிடங்கள் கழித்து சந்திப்போம். 20 minutes later. வந்துட்டு இருக்கோம் இல்லை? பல பல சாதம் ஆமாம் வெந்துருத்து. ஆக உப்புருண்டைக்கான வேலை முடிஞ்சிடுத்து. சாப்பிட வேண்டியதுதான்.
என்னம்மா உப்பு உருண்டை தயாராகிடுச்சா? அதேபா எப்படி இருக்கு? ஆனால் அது எதுவுமே வைக்காம சாப்பிட்றீங்க? சும்மா சாப்பிடலாம். இருக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேங்காய் ஆ இதெல்லாம் சாப்பிடலாம். தேங்காய்லாம் இருக்குல்ல, ஆமாம். தேங்காயோடு சாப்பிட்றல இந்த தேங்காய், கடலைப்பருப்பு, மிளகா, அதுவே வந்து ஒரு டேஸ்ட். ஆமாம். சட்னியே தேவைப்படாது. டேடி குருமாலாம் வச்சு சாப்பிட்றாரு. அவருக்குன்னு ஸ்பெஷலாக எடுத்துன்னு வந்துருக்காங்களா விக்கி வீட்டில் இருந்து? பாரம்பரியமான சமையல் இதுவும் ஒன்று. இந்த உப்பு உருண்டையும். ஆமாம். இப்போ யாரும் எல்லாம் மக்குருணி சக்குருணி செஞ்சு சாப்பிட்றாங்க. கக்குருணின்லாம் ஒன்றும் இல்லை. அந்த வேணாப்பா, இதில் இருக்கிற ஒரு டேஸ்ட். நாங்கள் வேறு காலையில் தான் செஞ்சு சாப்பிட்டோம். நீங்கள் வேறு சொல்கிறதே வந்து ஒரு மாதிரி இடப்படமா இருக்கு. ஆமாம். ஏன்னா இந்த டேஸ்ட்டுக்கு ஏன்னா எதுக்குமே இல்லை. இப்போ எதுனா ஒன்று டக்குன்னு டிஃபன் செய்யறதுனா நூடுல்ஸு, அதெல்லாம் உடம்புக்கு நல்லதும் இல்லை. மைதா நிறைய இந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க. குழந்தைங்களாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா போகிற சாப்பிட்டு உள்ளேக்கிற குழந்தைங்க குண்டாயிடும். அது சரி. ஏன்னா தேங்காய் சீரகம் அதெல்லாம் போடுறோம் ரொம்ப. நான் மேடம் மற்ற ரவுண்ட் ரெடியா? நல்லா இருக்குல்ல? வேற லெவல். தெரிஞ்ச பையங்கிறால தான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். போ. அப்போ அது உப்பு உருண்டை கிடையாதுடா, சக்கரை உருண்டையா மாறுது. அவ்வளோதாங்க. இன்னொரு சுவையான வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.